வெளிப்படுத்தல் 2:26 அதை வாசிங்க. அவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகள் மேல் அதிகாரம். இதற்குரிய தொடர் செய்தியாக இது வருகிறது. முதலாவது அந்த சொல்றது யாருன்னு பார்த்தோம். இயேசு சொல்லுகிறார். இந்த இயேசு எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார் என்பதை வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம். இரண்டாவது அவங்கள பாராட்டுகிறார். அந்த சபைக்கு இருந்த நல்ல விசேஷங்களை 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லி பாராட்டுகிறார். ஆண்டவர் அந்த சபையின் கிரியைகளை பாராட்டுகிறார். அன்பை, ஊழியத்தை ஒன்னொன்னா பார்க்கிறார். இங்க இருக்கிற ஆண்டவர் என்ன கிரியை செய்றீங்க, என்ன ஊழியம் செய்றீங்கன்னு பார்க்கிறார். உன் செயல்பாடு எப்படி இருக்கிறது. அடுத்தது அன்பை, அன்பை வெளிப்படுத்துகிறாயா, வம்பை வெளிப்படுத்துகிறாயா? அன்பா இருக்கீங்களா? ஐயோ அவங்கெல்லாம் சரி, யார் எப்படி இருந்தாலும் நாம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும்? அன்பாகவே இருக்கணும். அது அப்படி இப்படிதான் இருக்கும். நீ அன்பா இருக்கணும். அடுத்தது ஊழியத்தை பார்க்கிறார். ஊழியத்துக்கு போறீங்களா பார்க்கிறார். ஊழியத்துக்கு எப்படி போறோம்? உன் ஊழியத்தை தியேத்ரா சபையே நீ ஊழியம் செய்யறத கர்த்தர் பார்க்கிறார். இங்க இருக்கிற இயேசு யாரெல்லாம் ஊழியம் செய்றீங்க அதை அவர் பார்க்கிறார். இதெல்லாம் பரலோகத்தில் போய் சொல்லுவார். பணிவிடை செய்றியா, வேலை செய்றீங்களா, ஆண்டவருக்காக என்ன செய்றோம்? சபைக்கு வால்போஸ் ஒட்டுறது கூட பார்க்குறார். எப்படியோ யாரோ ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வராது காரணமாக மாறும்ல. நம்மளால சில நேரம் அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ண முடியாது. அந்த வால்போஸ்ட்டை பார்த்து ஒரு ஆள் மனம் திரும்பினா உங்களுக்கு அது பலன் உண்டல்லவா? அதெல்லாம் பார்க்குறார். விசுவாசத்தை பார்க்குறார். எதுக்கும் விசுவாசம், ஃபெய்த்தில் இருக்கீங்களான்னு பார்க்குறார். பொறுமையாக இருக்கிறத பார்க்குறார். பொறுமையை கற்றுக் கொடுக்கறதுக்கே ஏன் சில பிரச்சனையை கர்த்தர் ஆழமாக கொடுத்துருக்காருன்னா அதில் தான் நிறையா PhD படிப்பீங்க. பிரச்சனையில் தான் என்ன படிப்போம்? பாடம் படிப்போம். ஏன் சில பிரச்சனையை வச்சுருக்காரு? பாடம் முடியல இன்னும். நீங்கள் உடனே ஒப்பு கொடுத்து படிச்சிட்டிங்கன்னா இன்னையோட முடிச்சிடலாம். சிலர் PhD படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். 2 வருஷத்தில் முடிக்கிறவங்க இருப்பாங்க, 5 வருஷம் படிக்கிறவங்க இருப்பாங்க. அது அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஆண்டவர் அதை மாத்தனா அப்போ உடனே கேட்கணும். அந்த பிரச்சனையை ஜபமாக மாற்றி, ஆண்டவரை இதை ஏன் கொடுத்தீங்க, நீ கடந்த காலத்தில் பண்ண மிஸ்டேக் இதெல்லாம் இருக்குப்பா, அப்போ நான் இதெல்லாம் விட்டு மனம் திரும்புகிறேன். மனம் திரும்பினா பிரச்சனையை மாற்றி விட்ருவார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால் பிரமாணம் படித்து கொடுக்கறதுக்காக தான் உபத்திரவத்தை அனுப்புகிறார். அதனால் பிரச்சனையில் இருக்கிறவங்கள் கவனத்திற்கு படிக்க வேண்டிய பிரமாணத்தை சீக்கிரம் படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவார். இல்லைன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். பாஸ் பண்ணுற வரைக்கும். இது உங்களை தூக்கி போட்டால் தண்ணியில் நீங்கள் என்ன செய்யணும்? நீந்தணும். பரவாயில்ல, அவன் நீச்சல் தெரியும்னு சொல்லி போடு. நீச்சல் தெரியும்னு சொல்லி தண்ணியில் தூக்கி போட்டால் என்ன ஆகும்? ஜீவன் போயிடும். அதனால தான் பாடம் கற்றுக் கொடுக்க சில பாடுகளின் பாதையிலே நடத்துகிறார். பாடம் படிக்கணும். முதல்ல பைபிளை படி. பைபிளை தொட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னா எப்படி பாடம் படிக்கிறது? அடுத்து முழங்கால நிற்கணும். ஏசப்பா சோத்திரம். அவரை சார்ந்து கொண்டா தான் வாழ முடியும். இயேசு இல்லை என்றால் நான் குறைவுள்ளவன், இயேசு வந்தால் நான் நிறைவுள்ளவன். இயேசுவோட இணையணும். டெய்லி முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். உங்கள் விளக்கத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். ஆமென். உதாரணமாக ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா, அது நான் நிற்கும் போதே ஜெபிப்பேன், ஊக்க வரும்போதே ஜெபிப்பேன், நான் பறக்கும் போதே ஜெபிப்பேன், நான் குளிக்கும் போதே ஜெபிப்பேன்னா, அப்போஸ்தலர்கள் ஜெபத்துக்கு வந்தாங்க. இயேசு ஜெபத்துக்குன்னு போனார். ஜெப வேலையாகி 9ஆம் மணி வேலையை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆலயத்தில் வந்து இருந்தாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன செஞ்சிடும்? அதனால் அப்போஸ்தலர்கள் நடைபிடித்ததை நம்ம கடைபிடிக்கணும். அவர்கள் கடைபிடித்தார்கள், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இயேசு ஜெபிக்கிறதுக்காக சென்றார். அப்போ ஜெபத்திற்குரிய இடத்த இருக்கணும். வீடுகளில் இருக்கிற இடங்கள்ல அந்த இடத்துல உங்கள் மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும். அது எக்ஸ்ட்ரா ஜெபம் பண்ணிக்கலாம். வீட்டு பாடம் படிக்கிற மாதிரி. அது ஸ்கூலில் தான் விளக்கம் சொல்லி கொடுப்பாங்க. அதனால் குயவன் வீட்டுக்கு போனால் அங்கே போகணும். குயவனை எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்கள் வீடெல்லாம் சகதியாக போயிடும். வேணா வர சொல்லுவோம். இந்த வாரம் குயவன் வீட்டை வர சொன்னோன்னா வரவான். ஒரு லோடு நிறையா களிமண் அடிப்பான். அதுக்கப்புறம் அந்த வீடு எப்படி இருக்கும்? நீங்களாம் வெளியில் தான் உட்காரணும். இல்லை, ஆண்டவர் ஒன்றை சொல்லும்போது
அப்படியே செய்ய பழக்கத்தை கத்த தருவாராக. ஆமென். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க சமூகத்தில் நிலைத்திருக்க கிருபைதாரும் பலப்படுத்தும். ஆமென். நிலை உறுதியா இருக்கணும். ஸ்தோத்திரம். உறுதியா நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக, பலனை தருவாராக. அடுத்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் கடந்த வாரத்துல தான் பார்த்தோம். உன் பேரில் குறை இருக்குது. எவ்வளவு நல்ல ஆண்டவர் சொல்றார். இவ்வளோ பாராட்டி கைத்தட்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு குறை இருக்குப்பா. இத அப்ப குறை என்னன்னு பார்த்து வசமான குறை அதை டீல் பண்றத பார்த்தோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தவணை கொடுத்தேன். மனம் திரும்ப தவணை. நம்ம எல்லாம் மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? தவணை. சிலர் வீட்டுக்கு ஒரு தவளை வாங்கியிருப்பாங்க. எப்படி வாங்கினீங்கன்னா, தவணை முறையில் வாங்கினேன். பொருட்கள் வீட்டுக்கு வாங்கியிருப்பாங்க தவணை முறையில், இன்ஸ்டால்மெண்ட் பேசஸ். பரலோகம் இன்னைக்கு இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறது. மகளே மகனே, உனக்கு நான் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல தவணை கொடுக்கிறேன். தவணை முறையில் நீ என்ன செய்ய? மனம் திரும்பு. அப்ப தவணை கொடுக்கும். மனம் திரும்ப தவணை. நீ மனம் திரும்பிதான் ஆகணும். ஏன்னா நீ ஜாதிகள் மேல் அதிகாரமுடைய நபரா இருக்கணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நபரா இருக்கணும். ஆண்டவர் அவர் பிள்ளை மைண்ட்ல ஸ்ட்ரெஸ், குட் ஸ்ட்ரெஸ் இருக்குது, பேட் ஸ்ட்ரெஸ் இருக்குது, நல்ல அழுத்தமும் இருக்குது, கெட்ட அழுத்தமும் இருக்கு. நல்ல அழுத்தம்னா என்ன? கரெக்டாக அன்னைக்கு ஆராதனைக்கு போயிடணும், இத்தனை மணிக்கு போயிடணும். அந்த அந்த அழுத்தம் தான் நம்மளை செயல்பட வைக்கிறது. அந்த நல்ல அழுத்தம். அப்ப தேவனுடைய மனதில் என்னன்னா, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றார், ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். வந்திருக்கிற உங்க மேல தேவன் எப்படி வைராக்கியமா இருப்பார் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் விட்டு கொடுக்க முடியாது. நம்ம ஒவ்வொருவர் வாழ்க்கையில தவணை கொடுக்கிறாராம். எதுக்கு தவணை? மனம் திரும்ப தவணை. நீ கொஞ்சம் மாத்திக்கணும். நீ அடிக்கடி கோபப்படுறப்பா, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுற. கோபம் கடைசி ஆயுதம் தான். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து, கோபம்லாம் கடைசி ஆயுதம் தான். எடுத்த உடனே கோபப்பட்டீங்கன்னா என்ன பண்றது? எதுக்கு எடுத்தாலும் கோபம், எடுத்த உடனே கோபப்படுறதுக்கு தாமதமா. சொல்லி பார்த்தேன், பொறுத்து பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், கூத்தாடி பார்த்தேன், விட்ட முடியாது. என்னமே அப்படிதான் கோபம் வரணுமே தவிர சும்மா சும்மா கோபப்படக்கூடாது. அப்புறம் உங்களை கோபக்காரன் பேர் வச்சு கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதுன்னு சொல்லி நல்ல நண்பர்கள்லாம் உங்களை விட்டு போயிடுவான். சார், மனம் திரும்ப தவணை. இது ஒரே குறிப்பு எல்லாருக்கும் வராது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல பல பேஷண்ட் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஹார்ட் சர்ஜரியா? ஹார்ட் கார்டியாலஜிட்ட அந்த பக்கம் போங்க, ஆர்த்தோ இன்னொரு பக்கம். இப்படி ஒவ்வொரு வியாதி பிரிவு இருக்கிற மாதிரி இது மனம் திரும்புறது அவங்கவுங்களுக்கும் தேவனுக்கும் உரியது, அவங்கவுங்களுக்கும் வேத வசனத்துக்கு உரியது, அவங்கவுங்களுக்கும் மனசாட்சிக்கும் உரியது, அவங்களுக்கும் உரியது. அவங்களுக்கு உரியதுன்னா என்னது? அது அவங்க சம்பந்தப்பட்டது. அவங்க தான் மனம் திரும்பணுமாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். செல்ஃப் பேஸ்டான காரியம். தவணை கொடுக்கிறார். சரி, மனம் திரும்புறதை பத்தி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பைபிள் ஃபுல்லாவே நீங்க முக்கியமான ஒரு சுழற்சி ஓடுது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார், மனுஷன் ஆசீர்வாதத்தில் இருப்பான், அதுக்கப்புறம் மீறுவான், பாவம் செய்வான். உடனே ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் சில தண்டனை அனுப்புவார், ஆசீர்வாதத்தை எடுத்துருவார். எடுத்த உடனே ஆண்டவரே மனம் திரும்புவான், உடனே ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்ச உடனே திரும்ப சேட்டையை காட்டுவோம், வேலையை காட்டுவான். வேலையை காட்டினோடனே அவர் வேலையை அவர் கட்டுவார். அப்புறம் அப்பா அம்மா இப்படியே கர்த்தர் இல்லாமலே வாழ்றது நிறைய படித்து வச்சுருக்கோம். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை கொண்டு வாழ உதவி செய்வார் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இல்லாமல் வாழ நான் எடுத்த 2வது முயற்சி, 2ஆம் நம்பர் வேலையெல்லாம் என்னை விட்டு மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் இல்லாமல் என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட நிலைமைகள் இயேசுவின் நாமத்திலே எங்கள் வாழ்க்கையிலே மாறுவதாக. என்னுடைய படைப்பின் நோக்கத்தை, என்னை தேவன் படைத்த படைப்பின் நோக்கத்தை அறிந்து நான் செயல்பட கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக.
ஹalleluya. அந்த கிருபையை கேட்கணும். நீங்களா எதையாவது செய்யக்கூடாது, ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு தான் ஜெபத்தில் இருக்கணும். ஜெபமும் நம்ம சொல்ற ஜெபம் ரொம்ப இருக்கக்கூடாது, அவர் சொல்றதை கேட்கிற ஜெபம் நேரம் வேணும். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், என்னை என்ன செய்ய வைக்கிறாரா? கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல என்னை கவனிக்க, கேட்க, இந்த வசனத்தில் அப்படி கவனிக்க வைக்கிறார். காலையில் எழும்பி கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எத்தனை பேர் இந்த ஜெபம் பண்றீங்களோ தெரியாது. பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயான்னு பிடிச்சிடுறது. காலையில் எந்திரிச்ச உடனே அப்படியே கர்த்தர் சொல்லுவார். அந்த ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் தான் அதிகமாக நம்மோடு இடைப்படணும். அவர் இடைப்பட ஆமென் ஆண்டவரை ஆசீர்வதியும் அப்படி நடத்துகிற ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் அப்படி வரணும். இந்த ஜெபம் பண்றதுல 80% பீப்புளுக்கே தெரியாது. எல்லாம் இவங்க தான். குடும்ப ஜெபங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். பாட்டை பாடிட்டு கடைசியில் அதை செய்யும் இதை செய்யணும் அவருக்கு கட்டளை இட்டுட்டு முடிச்சிடு ஆமேன்னு முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் அவர் ஏதாவது பேச வருவார், என் ஆத்துமாவே இதுக்கு மேலே உட்காந்துறாதன்னு டக்குன்னு எழுப்பி சோத்திரம், தோசையை சுடு, இட்லியை சுடு, அதை எடு இதை எடுன்னு சொல்லி இன்னைக்கு அந்த ஜெப நேரங்கள் வரணும். அதுக்கு தான் இங்கே வந்து உட்கார சொல்கிறோம். வந்து உட்கார்ந்து ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாதது இங்கே இல்லை. தேவனால் கூடாதது என்று ஒன்று. ஆண்டவர்கிட்ட அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கற்றுக்கொண்டால் நான் மாற்றம் அடைவேன். இப்போ ஆண்டவர் நமக்கு மனம் திரும்ப தவணை 51:13 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்திலே, அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். பாவிகள் மனம் திரும்புவார்கள். அப்ப எங்கெல்லாம் பாவங்கள் இருக்கிறதோ அதிலிருந்து கர்த்தரிடத்துல வருவது. ரட்சிக்கப்படாதவர்களை பாவிகள் என்று பொதுவாக வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் மனம் திரும்புவதற்கு நாம் உபதேசம் பண்ண வேண்டும். உபதேசம் பண்ணணும். மற்றவங்களுக்கு இந்த உபதேசத்தை சொல்லணும். வீட்டில் போய் இதை பேசணும். அடுத்தபடியாக ஏசாயா 19:22, எகிப்தியரை வாதையினால் அடித்தார். பாருங்க, வாதையினால் அடித்தார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அடிக்கிறார், குணமாக்குகிறார். ஏன் அடிக்கணும்? ஆண்டவர் எதுக்கு அடிக்கிறார்? சில நேரம் உலகத்துல சொல்லுவாங்க அடி உதவுற மாதிரி. அண்ணன் தம்பி ஒருத்தர் இருந்து உதவி செய்யறத விட ஒரு அடி கொடுத்தா என்ன ஆகும்? டப்புன்னு வேலை நடக்கும். அதனால கர்த்தர் சில அடிகளை கொடுக்கிறார். அடிச்ச உடனே அப்பா 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 அப்பா. இப்ப அடி வாங்காம வாழ்றதுக்கு உபதேசம் இருக்குது. இங்க அடி வாங்கிதான் மனம் திரும்புற மாதிரி இல்லாம, அப்பா வந்துடுறேன்ப்பா, நானாக தானாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு வரணும். தானாக வரணும். தேவன் வாய்ப்புகளை கொடுப்பார். சில சிக்ஷைகளை கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை அவர் பக்கம் இழுக்காருன்னு அர்த்தம். எங்க பிடிப்பாரா? நீங்க எதுல உயிரை வச்சிருக்கீங்களோ அங்க ஒரு தட்டுவார். என் பிள்ளைன்னு அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்குவார். உடனே அப்பா அப்படிமா பாருங்க. ஆண்டவர் சொல்ல, இதை மாத்திக்கப்பா, என் பிசினஸ் அங்க ஒரு கை வைப்பார். அப்ப எதையும் சார்ந்து கொள்ளாம கர்த்தரை சார்ந்து கொண்டா கர்த்தர் விசுவாசிகள் நிறைய தருவார். எங்க ஆத்துமா என் ஆத்துமான்னு ஒரு அடி கொடுத்துருவார். ஐயோ எல்லாம் உம்முடையது ஆண்டவரே, அல்லேலூயா. எல்லாம் யாருடையது? எல்லாம் கர்த்தருடையது. உங்க கையில கொடுத்துருக்காருனால உங்களுக்குரியது கிடையாது. சபையில ஒரு வேலை செய்றீங்கன்னா அதெல்லாம் யாருடையது? கர்த்தர். ஒரு பொறுப்பு எடுத்திருக்கீங்களா, அது யாருடையது? கர்த்தருடையது. உங்க கையில என்னெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்காருன்னு பாருங்க. உங்க பிள்ளை அது யாருடையது? ஏன் பிள்ளை, ஏன் இஷ்டம், அதெல்லாம் எடுபடாது. உன் பிள்ளை அது கர்த்தருக்குரியது. இந்த பிள்ளை யாருக்குரியது நினைக்கணும்? கர்த்தருக்குரியது. இப்போ உங்க மணி பர்ஸ்ல பணம் இருக்குல்ல, அது யாரு உரியது? கர்த்தருக்குரியது. ஏன் பணம் தான், ஏன் இஷ்டப்படி செலவு பண்ணி பாருங்க. அப்புறம் அவர் பின்னி பார்ப்பார். ஸ்தோத்திரம்.
அப்படிதான் பாருங்களேன். ஏன் வாழ்க்கை, ஏன் இஷ்டம் வாழ்ந்துதான் பாருங்க. இப்படிதான் போனான் இளையகுமாரன், ஓட்டே அண்டியா போயிட்டான். அப்புறம்தான் புத்தி வருது, ஐயா அப்பா கிட்ட வா, நல்லா இருப்ப, அப்பா கூடவே இரு, ரொம்ப நல்லா இருப்ப. சொல்லுங்க, அப்பா கிட்ட வந்தா நல்லா இருப்பீங்க, அப்பா கூடவே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவர் அடிக்கிறார் எதுக்கு? மனம் திரும்ப. சில சிக்ஷைகளை கொடுக்கும்போது நினைக்கணும், நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டிய பகுதி எதுப்பா இருக்கு. நான் சொல்லும் போதே ஆவியானவர் உங்க ஒவ்வொருத்தருக்கு தக்க அவர் அடுத்த பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பார். இவர் சர்வ வல்லவர். ஏதோ பாஸ்டர் சொல்றது மட்டும் அப்படி கிடையாது. இங்க சொல்லும் போதே இது கதிர் போல தெரித்து உங்களுக்குள்ள வரும்போது உங்களுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் பரிசுத்தாவி இடைப்பட்டு கொண்டிருப்பார். நீங்க அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமாப்பா மனம் திரும்புறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் குணமாக்குவார். நீங்க குணமாவீங்க. டாக்டர்கிட்ட போகாமலே குணமாக்குவார். ஆமென். விடுவிப்பார். ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், கர்த்தர் உங்களை குணமாக்குகிறவராக இருக்கிறார். 18 எசேக்கியேல் 18:30 வாசிக்கும் போது, ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், மீறுதல்களை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. கேடு வராதுங்கிறதா அந்த குறிப்பு. மனம் திரும்பிட்டா சில கேடு, இந்த அக்கிரமத்தால் இந்த கேடு, இதனால அது, அதனால இது, இப்படி வராம கேடுகளுக்கு கர்த்தர் விலக்கி காக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கேடுகளுக்கு விலக்கி காப்பார். சொல்லுங்க, கேடுகளுக்கு விலக்கி காப்பார். கேடுகளுக்கு விலக்கி காப்பார். கேடு வரும்போது நீங்க இஸ்ரவேல்ல யுத்தம் நடக்கும்போது எதிரி குண்டு அனுப்பிட்டான்னு வைங்க, உடனே இங்க என்ன செய்வாங்களாம், சத்தம் கேட்கும். ஷைரன் சத்தம் கேட்கும்போது எல்லாம் போய் அந்த பாதுகாப்பான அறைகளில் போய் உட்காந்துக்கணும். அங்கே அடிக்கடி யுத்தம் வர்றதுனால வீடு எப்படி கட்டுறாங்கன்னா, எல்லா வீடுகளும் கட்டி காங்கிரீட் போட்டு பூமிக்கு கீழே அறைகளை உண்டு பண்ணி அங்கே போய் உட்காந்துக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஆபத்து, கேடு வருதுன்னு சபையில் வரும். இந்த வாரம் ஜெபம் நடக்கும். கிணிங்கினி கிணிக்கினி சவுண்டு வருதுனாலே கேடுக்கு தப்புறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. அந்த சிக்னல் கிடைச்ச உடனே, இது சாதாரண ஒரு கோழிகிட்ட போய் கேளுங்க, தெரியும் எத்தனை கோழி காலி ஆயிருக்கும். நம்மால எல்லாம் பரலோகத்தில் போய் நிற்கும், அவ்வளோ லட்ச லட்சமாக நிற்கும். அந்த கோழி சொல்லும், அவ்வளோ கோழி நிற்கும், ஆடு மாடுகள்லாம் நிற்கும். அது மே அப்படிங்கும், இந்த பக்கம் கொக்கோ கொக்கோ கொக்கோங்க. இடையில 1-2 வான்கோழி வேற நிற்கும். பெண்களெல்லாம் காலி பண்ணிட்டான் ஆண்டவரே. இயேசு சொல்ல, இவனுக்காக நான் ஜீவனை விட்டேன். அதுகள் சொல்ல, நானும் ஜீவனை விட்டேன். எத்தனை ஆத்தும ஆதாயம் பண்ணான்னு கேட்டுட்டு உள்ள விடும் அப்படிங்கும். என்ன பண்ணுவீங்க? அப்ப இன்னையிலேருந்து சிக்கனே சாப்பிட மாட்டேன் அப்படி கிடையாது. ரட்சகருக்காக செயல்படணும். ஹல்லேலூயா. தேவனுக்காக செயல்படணும். கேடு வரும்போது தப்பு இருக்கிறதுக்கு காப்பாத்துறதுக்கு தான் ஜெபத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா. தனித்து 1 மணி நேரம் ஜெபிக்க பழகலைன்னா நீங்கள் தோற்று போனவர்கள். 1 மணி நேரம் படைத்தவருக்கு டைம் இல்லைன்னா அப்புறம் அப்படி என்ன நம்ம சாதிச்சிட போறோம்? படைத்தவருக்கு நேரம் கொடுக்கணும். எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, அனுதினமும் படைத்தவரோடு நான் சஞ்சரிக்க, படைத்தவரோடு இணைந்து செயல்பட ஆண்டவர் கிருபை தருவீராக. ஏதோ ஒரு கீ அங்க கொடுத்திருப்பார்ல கர்த்தர், ஏதோ ஒரு செக் உங்க கையில கர்த்தர் கொடுத்திருப்பார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி சில ஆசீர்வாதங்கள் அங்கதான் ரிலீஸ் பண்ணியிருப்பார். அது உங்களுக்குரிய பங்கு. அந்த இடத்துல நின்று அது திரும்ப போயிருக்கும். இங்கே எத்தனையோ பேருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து திரும்ப போய்விட்டதை உங்களுக்கு தெரியுமா? முதல்ல இப்படிலாம் வசனத்தில் இருக்கா பாஸ்டர்? உனக்கு வர வேண்டிய நன்மை அப்படி வந்துச்சு, ஆண்டவர் அனுப்புனாரு, நீ உனக்கு ஒரு இடத்துக்கு அனுப்புனாரு, நீ இல்லை, நீ வாங்கலை. அவருக்குரிய இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வைங்களேன், ஆளை ஃபோக்கஸ் பண்ணியாச்சு,
ஃபோட்டோ எடுத்து அந்த ஃப்ளாஷ் வரும்போது ஆளை காணும்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு ஆண்டவர் அனுப்புறது அவங்க பெற்றுக்கொள்ளலை. இதுக்கு என்ன உதாரணம்? பேதுரு அப்படிதான், பசியில் இருக்கிறார், உடனே பரலோகத்திலேருந்து உணவு அனுப்புறார், அடித்து புசி. அவர் நான் இதெல்லாம் சாப்பிட்டதில்லைன்னு போயிடுச்சு. இன்னைக்கு வந்தது எத்தனை பேர் திருப்பி அனுப்பியிருக்கோம் தெரியுமா? ஆண்டவர் நமக்குன்னு அனுப்புனதை திருப்பி அனுப்புனது. உனக்குன்னு கர்த்தர் அனுப்புனதை எதெல்லாம் திருப்பி அனுப்பிட்டியோ இன்னைக்கு திரும்ப ஒரு தடவை அனுப்பும். அப்படின்னா கேட்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனோவா மனைவி எலிசபெத் அப்போ இன்னொரு தடவை போய் பார்ப்போன்னொன்னே திரும்பவும் கர்த்தர் அங்கே இருந்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் எனக்கு நீர் தந்து எனக்கு அந்த சிந்தையே இல்லாமல் நான் அனுப்பி விட்டதெல்லாம் கரங்களை 2 கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஏசப்பா, எனக்கு நீர் தந்ததை நிறைய விஷயத்தை நான் அறியாமல் இருந்திருக்கிறேன், நானே திருப்பி அனுப்பியிருக்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம், ஒரு இரக்கம் வைத்து அவைகளை எங்களுக்கு தரவும் அவைகளை ஜாக்கிரதையோடு பெற்றுக்கொள்ளவும் தேவன் உதவி செய்வீராக. ஆமேன், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனம் திரும்பும் போது கேடுகள் மாறுகிறது. கேடு வரக்கூடாது வாழ்க்கைக்குள்ள, கேடு வரக்கூடாது குடும்பத்துக்குள்ள, கேடு வரக்கூடாது ஊழிய எல்லைகளுக்குள்ள. கேடுகளுக்கு விலக்கி காக்க அவருடைய செட்டைகளுக்குள் வந்திருக்க. கோழி சத்தம் கொடுத்த உடனே கோழி குஞ்சுகள்லாம் என்ன செஞ்சிடும்? உடனே வந்துடும் செட்டைக்குள்ள. அம்மா 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 அம்மா. நம்ம பாஷையில பாருங்க, அந்த கோழிலாம் தமிழ் பேசுறதா எப்படி இருக்கும்? அம்மா 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 அம்மா. உடனே ஒரு பெரிய சிறகு முடியும். அங்கிருந்து கழுகு வரும் பாருங்க, வந்த அந்த தாய் கோழி பயங்கர பலத்தோட நிற்கும். அது வந்து பார்த்தா உன்னையும் காணும். நீ எங்கிட்டு போனாலும் நீயா ஓடிக்கிட்டு இருக்க. ஒரே கொத்திட்டு போயிடுவான் சத்துரு. செட்டைக்குள்ள வாழணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜோமுனுங்க. செட்டைக்குள்ள வாழாம சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜோமுனுங்க. ஆண்டவரே, மறைவு, உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். ஸ்தோத்திரம். தாய் கோழியோட சஞ்சரி, நீ தேவனோடு சஞ்சரி, சபையோடு நீ சஞ்சரி. நல்லா விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. கடந்த காலத்தில் வந்த சில நஷ்டங்கள், சில போராட்டங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் அதை வேறறுப்பாராக இயேசுவின் நாமத்தில். ஆமென். கேடுகளுக்கு விலக்கி காக்கிறார். மத்தேயு 3:2 வாசிக்கும் போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சபையை மனம் திரும்ப வைக்கிறார். ஏன்னா ஆசீர்வாதங்கள் சமீபமா இருக்குது, பரலோகம் தேவனுடைய வருகை சமீபமா இருக்குது. இயேசு நமக்கு அருகில் இருக்கிறார். உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் அதிகமா இருக்குது, சப்போர்ட் அதிகமா இருக்குது. ஆனா யாருக்கு தான் பண்ண முடியும்? மனம் திரும்புறவங்களுக்கு தான் அது செயல்படும். மனம் ரிப்பன் பண்ண வேண்டிய காரியம். ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. வீடுகளில் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. டிஸ்ஒபீடியன்ஸ் வேண்டாம், கீழ்ப்படியாமை வேண்டாம். சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட வந்தோடனே ஜெபத்தில் சொல்லுங்கப்பா, ஸ்தோத்திரம்பா. ஜெபம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் பாருங்க. சொல்லுங்கப்பா, ஸ்தோத்திரம்பா, ஏசப்பா, நல்லவரப்பா. அப்படியே சொல்ல சொல்ல ஆண்டவர் இடைப்படணும். இயேசு பரலோகத்தில் சிந்திக்கிறத பரிசுத்தாவி இங்கே நமக்குள்ள செயல்படுவார். நம்ம சிந்தைக்குள்ள அதை கொண்டு வருவார். இயேசு சிந்திக்கிறது இங்கே வரணும். இயேசு சிந்திக்கிறதா சிந்தையில் வரணும். மாம்சத்து காரியங்கள் சிந்தையில் வந்து உட்கார்ந்துடக்கூடாது. உலகத்து காரியங்கள் சிந்தையில் வந்து உட்கார்ந்துடக்கூடாது. பிசாசின் காரியங்கள் சிந்தையில் வந்து உட்கார்ந்துடக்கூடாது. இயேசு சிந்திக்கிறது சிந்தையில் வரும்போது தேவனுடைய கிரியைகளை நீங்கள் நடப்பிப்பீர்கள். உங்கள் மூலம் தேவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு அந்த அக்கா, இந்த அண்ணன், இந்த அவர், இதெல்லாம் மண்டையில் ஏற்றுனீங்கன்னு வைங்க, இயேசு சிந்திக்கிறதுங்கிற பெஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு போயிடும். மற்ற இதெல்லாம் குடுக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். 4 பேர் செய்த மிஸ்டேக்கு, குறைகளை உங்கள் மைண்டில் சுமந்தீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் 5வது நபராக மாறிடுவீங்க. அதை மைண்டில் ஏற்றக்கூடாது. இயேசு சிந்திக்கிற சிந்தனைகள் என் மனதுக்குள்ளே வரணும்னா ஆவியானவரால் தான் முடியும். ஆவியானவர் தான் அப்படியே நம்ம வேற அந்த சிந்தைக்குள்ளே கொண்டு போவார். அப்படி வாஞ்சிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்குள்ள அந்த சிந்தனை வரட்டும்.
அந்த எண்ணங்கள் வரட்டும். கேளுங்க, ஆவிக்குரியவங்கள மாறுங்க, தேவ ராஜ்யத்துக்குள்ள வாங்க. யார் யார் மைண்டில் என்ன அன்வான்டான தாட்ஸ் இருக்குதோ, ஐ ரிமூவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அது வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய சிந்தை மேற்கொள்ளட்டும், தேவனுடைய சிந்தை மேற்கொள்ளட்டும், தேவனுடைய சிந்தை மேற்கொள்ளட்டும். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். மனம் திரும்பும்படி தவனை கொடுத்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில நாங்க திரும்ப வேண்டிய பகுதிகள் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். சில குறைகள், சில பலவீனங்கள், சில தவறுகள், பாவங்கள், எதுல எவர் இருந்தாலும் இன்றைக்கு மனம் திரும்புகிற ஒரு இருதயம், இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசுவே என்று உம்மை அழைக்கிறோம். இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. எங்கள் இயலாமையில் நீர் செயல்படுகிறீர். உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கு. இன்னைக்கு மாறணும், இன்றைக்கு அப்புறம் மாற்ற வேண்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சில காரியங்களை நீ மனம் திரும்பின பின்பு ஒரு சிறையிருப்பு மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.